2026 சட்டசபை தேர்தல்ல எதிரிய மட்டும் இல்ல துரோகிகளையும் வீழ்த்தணும்னு அதிமுக பொதுக்குழுவுல முன்னாள் அமைச்சர்கள் சூளுரைத்திருக்காங்க. சென்னையில நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுல பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதிமுகவை அழிக்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னும், இதுல எதிரி திமுக மட்டும் இல்ல நம்மோட உறவாடி கொண்டு இருப்பவர்களும் உண்டு அப்படின்னு கூறினாரு. இந்த துரோகிகள் கிட்ட இருந்து சில அரசியல் தரகர்கள் கிட்ட இருந்தும் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும்னு எச்சரித்தாரு. முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பேசும்போது, அதிமுகவுடைய உண்மையான எதிரி திமுக தான். எதிரிய எதிரியாக மட்டும்தான் பார்க்கணும், நண்பனா பார்த்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு கூறினாரு. சட்டமன்ற தேர்தல்ல எதிரிகளை மட்டுமில்லாம துரோகிகளையும் ஒழிக்கணும்னு குறிப்பிட்டாரு. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில திமுக தில்லுமுள்ளு செய்யலாம்னு எச்சரித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திமுகவினரை போலவே நாமும் வரும் தேர்தல் நாட்கள்ல பணிகளின் போது கடுமையா உழைக்கணும்னு அறிவுறுத்தினாரு. முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசிய போது, எம்.ஜி.ஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரிகளும் துரோகிகளும் இருக்காங்கன்னு கூறினாரு. அதிமுக அப்படிங்கிற புலி வேட்டைக்கு கிளம்பி இருக்கு, அது நேராகவே கோட்டைக்கு தான் போகும்னு கூறியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வளர்ந்து கொண்டு வருவதால தான் அவரை அதிகம் விமர்சிக்கிறதாகவும் முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறியிருக்காரு. அதிமுகவுடைய அரசியல் எதிரிகளுக்கு இபிஎஸ் கண்டு பயம் வந்துருச்சு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினை பழனிசாமி தூங்க விடாமல் செய்து வர்றதாகவும் பேசினாரு.